இன்னைக்கு நம்மளோட மண் வாசனை சேனல்ல காரசாரமா சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். ஒரு 250 சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கன் கறி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அடுப்பு எந்த அளவுக்கு குறைச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு வச்சிருங்க. இப்போ இதுல 3 கரண்டி போல மிளகாய் தூளும் 2 கரண்டி போல மசாலா தூள் ரெண்டையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. உடனே இதை நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த மிளகாய் தூளும் மசாலா தூளோட சேர்த்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். அதே மாதிரி மிளகுத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ சிக்கனை நல்லா கிண்டி எல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தக்காளி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை எடுத்து அதையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் நல்லா சூடான உடனே இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சோம்பு, இது மூணையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். இது ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே நான் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரம்பையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வதங்கி வந்த உடனே இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஏற்கனவே சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம். ஸோ அதை இது கூட நம்ம சேர்த்துக்க போறோம். நம்ம சேர்த்த சிக்கன் எல்லாத்தையுமே எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இந்த டைமில் இப்போ இந்த சிக்கன் வேகணும். அதுக்காக நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த சிக்கனை நம்ம வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக காரசாரமாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சுட சுட சோறு, தோசை, இட்லி, ரொட்டி, புட்டு, இடியாப்பம் எது கூட சேர்த்து வேணாலும் சாப்பிடலாம். நான் சூடான சாதத்தோடு தான் இந்த சிக்கன் கறியை சாப்பிட போகிறேன். இது கூடவே சூடான சாதத்தை சேர்த்து அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன் கறியும் எடுத்து போட்டு சாப்பிடும்போது இருக்கும் பார்த்தீங்களா, டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.